அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் குரு வக்ரம், அதுவும் விரயஸ்தானத்தில் விபரீத ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வக்ரமானது வாழ்க்கையில் விபரீத மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பது நிச்சயங்க. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ரபேஷி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்க தவறினவங்க சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 7ஆம் வீடான தனுசு ராசிக்கும் 10ஆம் வீடான மீன ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். களத்திரத்திற்கும் கர்மத்திற்கும் காரகம் வகிக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் வீட்டில் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்காருங்க. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அவர் வக்ரமடைய போகிறார். 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை இந்த வக்ர காலமானது தொடர்கிறதுங்க. 12ஆம் வீட்டில் ரிஷப ராசிக்குள்ளேயே அவர் வக்ரமடைகிறார். ராசியில் மாற்றம் இல்லைங்க. இந்த ஒரு நிலைப்பாட்டினால மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு முதல்ல மிகப்பெரிய நன்மை குரு பகவானால் கிடைக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடமாற்றம்ங்க. வீடு மாற்றம், ஊர் மாற்றம், வேலை தொழிலிடம் மாற்றம், முக்கியமாக உறவுகளிடம் மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க. முக்கியமாக உறவுகள் வெகு தொலைவில் சென்று வேலையோ தொழிலோ படிப்போ என ஏதாவது ஒரு காரணத்துக்காக இடமாறி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கே வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகளும் வீடு சம்பந்தமான பிரச்சனைகளில் முடிவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. மேலும் கல்வி கடன், கல்வியானால பிரச்சனை, வண்டி வாகனத்தால் ஏற்பட்ட பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடுங்க. உடன் பணிபுரிபவர்களால் ஏற்பட்ட தொல்லை இனி இல்லைங்க. கண்டிப்பாக திருமணம் என்பது திடீர் திருப்பமாக நடக்கும். திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் நிச்சயமாக உண்டுங்க. நண்பர்களிடம் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, அந்த பணமானது திரும்ப வசூலாகும். தொழிலுக்குரிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. பெற்றோருக்குரிய பிள்ளைகளுக்கு உரிய கடமைகளை நீங்கள் திறம்பட செய்து முடிக்க போகிறீங்க, சந்தேகமே இல்லை. வேலையில் ஏற்பட்ட மன உளைச்சல் நிச்சயமாக மாறுபடுங்க. மேலும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, மிதுன ராசியை பொறுத்தவரை 9ஆம் வீட்டில், அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரமாக இருக்காரு, குரு பகவானும் வக்ரமடைய போகிறார். அப்போ இந்த 2 கிரகங்களினுடைய வக்ரமானது ஒரே காலகட்டத்தில் ஏற்பட போகுது. அப்போ கண்டிப்பாக இந்த ராகு கேது இந்த கிரகங்கள் தனித்துவமாக செயல்பட ஆரம்பிக்க போகுதுங்க. அதனால் அதிலும் பார்த்தோம்னா இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பதவி வாய்ப்புகளையும் பேர் புகழையும் தேடி கொடுக்க போகிறாரு. பணத்தினை சம்பாதிக்க பல வழிவகைகளை உருவாக்கி கொடுக்கிறாரு. அந்த வழியில் முக்கியமாக 3 வழிகள், அதில் பண ஆதாயம் உண்டுங்க. முதலாவதாக கல்வித்துறை, 2ஆவதாக பேங்க் ஆடிட்டிங் அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட துறை, 3ஆவதாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறை மற்றும் ஜவுளி உணவுத்துறை. இதன் மூலமாக நிச்சயமாக பண ஆதாயம் பண வரவுகள் அப்படின்றது உண்டுங்க. அவற்றை பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்தவரை உங்களுடைய தாய் வழி உறவுகள் உங்களை எதிர்த்து இருந்தாங்கன்னா நிச்சயமாக இப்போ அவங்க இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. உங்களுடைய எதிரி துரோகி நிச்சயமாக வீழ்த்தப்படுவாங்க. பண லாபங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. இந்த குரு வக்ரத்தால் ராகுக்கு இது மூலமாக நிச்சயமாக நடக்கும். குரு கொடுக்காவிட்டாலும் ராகு கொடுக்குங்க. இந்த குபேர யோகம் நிச்சயமாக உங்களை வந்து தீரும், எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.